நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சரியான பிரில்லியண்ட்டுங்க. இப்போ இல்லை, எப்போவுமே தான் நம்ம மல்லி மேலே ரொம்ப அக்கறை, ரொம்ப பாசம், ரொம்ப அவங்க மேலே ஒரு கேரிங்காக இருக்கிற பர்சன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது அவங்க பெரியம்மா மட்டும்தாங்க. விஜய் கூட ஏதாச்சும் ஒரு சமயத்தில், ஏதாச்சும் ஒரு நேரத்தில் யார் யாராச்சும் கேட்டுக்கிட்டு, யாரோட இதுக்காச்சும் ஆடிக்கிட்டு மல்லியை வந்து குறை சொல்கிறது, திட்டுறது, அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதுன்னு எந்த வேலை எல்லைக்கும் போவார். ஆனால் அவங்க பெரியம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தப்புன்னு தெரிஞ்சா தப்புன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டுன்னு இருந்தால் அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்க பெரியம்மா எப்படியாச்சும் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் விரிசல் விட்டுருச்சு, அதை நம்ம ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரியை பார்க்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சீக்ரெட்டாக அவங்க வச்சு இந்த ஸ்பை மூலியமாக அவங்களுக்கும் கதிரேசனுக்கும் நடுவில் என்ன நடக்குது, கதிரேசனுக்கு என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணால் அதுக்கு யார் யார் கூட நின்னாங்க அப்படின்ற எல்லா எவிடென்ஸையும் கொடுத்துட்றாங்க. அதை எடுத்துகிட்டு நேராக வராங்க. அதுக்கப்புறம் போய் வீட்டில் இவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து கதவை தட்டுறாங்க. முதல்ல மல்லி தான் திறக்குறாங்க. மல்லி, நீ என்ன புள்ள பண்ணுறீங்க? ஏதாச்சும் உன்னை பண்ணி உன் மனசை மாற்றத்துக்கு வர வச்சாலா? புள்ள, உன் மனசை நீயே கெடுத்துக்காத, உன் வாழ்க்கை வந்து பொக்கிஷம் மாதிரி, அதை நீயே தொலைச்சிடாத, நான் சொல்கிறத கேளு. வாழ்க்கையில் சான்ஸுன்றது ஒரு முறை தான் வரும். அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே கடவுள் கொடுத்த பிச்சை தான். அதை வாழ தெரியலன்னா நமக்கு அந்த பிச்சை கிடைச்சும் கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லாயிரும். அதனால் நான் சொல்கிறத கேளு. இவங்க பேச்சு கேட்காதனதும் உடனே ஓடி வந்துடுறா நம்ம ராஜேஸ்வரி. எங்கேருந்தா வந்தாலும் தெரியல, குடுன்னு ஓடி வந்து வாசப்படியில் நின்று, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இப்போ அவகிட்ட தேவையில்லாமல் பேசிங்கிறீங்க, அவள் கரெக்டான ஃபார்மில் தான் இருக்கா, கோர்ட்டில் வந்து என்ன பேச போகிறோம், என்ன பேசணும் எல்லாத்தையும் அவள் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கா. நீங்கள் ஏதோ அவளை சொல்லி குழப்பாமல் இருந்தால் சரி, அதனால் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என் வேலையை பார்த்துட்டு கிளம்பணுமா, அதுக்கு தானே வந்திருக்கேன், வாமா ராஜி, வா வா, உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் இப்படி வரையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ என்ன வேணும், எதுக்காக வந்து என்ன நசன் டார்ச்சல் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, உன்னை டார்ச்சல் கொடுக்கலாமா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உன்கிட்ட சொல்லணும் இல்லையா, அதுக்கப்புறம் நீ கோர்ட்டில் போய் மாற்றி பேசிடக்கூடாதுல அப்படின்னதும், நான் ஏன் மாற்றி பேசக்கூடாது, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், முதல்ல எனக்கு எல்லாமே தெரியும் எவங்க எப்படி பேசணும்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை சரியா அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு சொல்லித்தர வரல, ஒரு சின்ன வீடியோ ஆதாரம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் இவங்க கதிரேசன், நிஷா, நம்ம ரஞ்சிதா, இவங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு மல்லிக்கு எதிராக போட்டாங்க இல்லையா பிளானு, இந்த பிளான் எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்காங்க. என்ன ராஜேஸ்வரி, இந்த வீடியோ போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த வீடியோ பார்த்ததுக்கே அள்ளு விட்டுருச்சான். இந்த வீடியோவை மட்டும் நீ பார்த்ததை யாருக்கிட்டையும் நான் சொல்லக்கூடாதுன்னா நீ கோர்ட்டுக்கு போகக்கூடாது. கோர்ட்டுக்கு போய் விஜய் தம்பிக்கும் மல்லிக்கும் எதிராக ஏதாச்சும் சொல்லி அவங்கள பிரிக்கணும்னு நினச்சேன், இந்த வீடியோவை நான் கம்முன்னு குத்துட்டு வந்துடும் கமிஷனர் ஆஃபீஸில். ஏற்கனவே இதோட ஒரு காப்பி கமிஷனர் ஆஃபீஸில் என் அசிஸ்டண்ட் கொண்டு போய் வச்சுருக்கான். கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அங்கே அந்த வீடியோவை கொடுக்க போகிறேன். சும்மா இது ஒரே காப்பி தான் இருக்குது, இது அழிச்சிடலான்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. அங்கே யார் ஆள் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, அவங்கக்கிட்ட பத்திரமா இருக்குது இதோட பேக்கப்பு. அந்த பேக்கப்பை கமிஷனர் கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ. அதை விட்டுட்டு ஏதாச்சும் கிறுக்கு மறுக்கான வேலை பண்ணணும்னு பார்த்த, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாது எல்லாம் ஒரே நாளில் அனுபவிக்குவேன். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப யோசிக்குவேன். அந்த மாதிரி உன்னை யோசிக்க வச்சிருவேன். அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ. அதனால் இதுதான் கடைசி வார்னிங். நான் வந்து கோர்ட்டுக்கு போகிறேன், அங்கே போய் கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். நீ கோர்ட்டுக்கு முதல்ல வரவே கூடாது. அப்படியே வந்தேனாலும் அங்கே இவங்க 2 பேருக்கும் எதிராக எந்த சாட்சியும் நீ சொல்லவும் கூடாது. அப்படி ஏதாச்சும் சொன்னேன் இந்த வீடியோ ஆதாரம் மொத்தமும் போயிடும் அப்படின்னதும் மல்லிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அப்படி பாவி, உன்னை போய் நல்லவன் நினச்சினடி, நீ அந்த கதிரேசன் கூட சேர்ந்துக்கிட்டாடி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த, அதுவும் விஜயும் என்போம் பிரிக்கிறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்க, இதெல்லாம் உனக்கே அடுக்குமா சொல்லு, உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பாலே வச்சுக்கணும். இப்போ சொல்கிறேன் பாரு, விஜய் நான் டைவர்ஸ் பண்ண முடியாது, டைவர்ஸ் பண்ணவும் மாட்டேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, இதுக்கு மேலே நான் நினச்சது தான் நடக்கும், நான் நினச்சதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் என்னை கட்டாயப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தலை தனியாக முண்டை தனியாக நீ அங்கங்கே உளுந்து கிடப்பேன், அந்த அளவுக்கு ஒன்றை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.